அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா crochet ஸ்டிச்ல சிங்கிள் crochet ஸ்டிச்சை எப்படி போடுறத பத்தி பார்க்கலாம். முதல்ல 2 கலர் உள்ளன வச்சு சிங்கிள் crochet எப்படி போடலாம்ன்றத பத்தி பார்க்கலாம். அதன் பிறகு ஒரே கலர்ல உள்ளன் போட்டோம்னா சிங்கிள் crochet எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். அதுக்காக நான் எடுத்திருக்கிற உள்ளன் 2 கலர். இது நார்மலா ஃபேன்சி ஸ்டோர்ல கிடைக்கக்கூடியது. இதுதான் crochet நீடில். இது எங்கிட்ட இருக்கிற சைஸ்ல இது கொஞ்சம் மீடியம் சைஸ். உங்ககிட்ட எந்த சைஸ் நீடில் இருக்கோ எடுத்துக்கணும். நூல் கட் பண்றதுக்காக ஒரு சிசர் எடுத்துக்கங்க. crochet ஸ்டார்ட் பண்றதுக்காக 300 எடுத்திருக்கேன். கிரீன் கலர் நூல்ல தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறேன். கட் பண்றதுக்காக ஒரு சிசர் எடுத்துக்கங்க. சிங்கிள் crochet எப்படி போடலாம்ன்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். crochetல எந்த ஒரு ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணணும்னாலும் ஃபர்ஸ்ட் ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஸ்லிப் ஸ்டிச் போடுறதுக்காக நூலை இது போல எக்ஸ் போல பிடிச்சு ஒரு சின்ன வட்டம் போல பண்ணிட்டு அந்த வட்டத்துக்குள்ள crochet நீடல உங்களை பார்த்த மாதிரி இருக்கணும். அந்த ஊக்கு உங்களை பார்த்த மாதிரி இருக்கணும். இப்ப நான் நூலை எப்படி மாட்டியிருக்கேன் பாருங்க. அதே போல மெதுவா இந்த வளையத்துக்குள்ள பிடிச்சு இழுக்கணும். இப்ப நான் இந்த இடத்த ரொம்ப அழுத்தி பிடிச்சதால ஊசி வெளியே வரல. அதனால கொஞ்சம் லூஸ் விட்டுட்டு மெதுவா இழுக்கிறேன். இப்ப அந்த வழியா இந்த நூல் வந்தாச்சு. இதுதான் ஸ்லிப் ஸ்டிச். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு நமக்கு எத்தனை செயின்ஸ் வேணுமோ அப்படியே நம்ம போட்டுட்டே போலாம். இதுதான் செயின் ஸ்டிச். இதே போல நமக்கு எத்தனை செயின் ஸ்டிச் வேணுமோ போட்டுட்டே போலாம். கஷ்டமே கிடையாது. இந்த வளையத்துல இருந்து ஊசி வரவே கூடாது. அந்த பக்கமா இருக்கிற ரன்னிங் நூலை மெதுவா இழுத்துட்டு வரணும். நம்ம பெருசா போட்டுட்டோம்னா ரொம்ப பெரிய பெரிய சந்தா தெரியும். இந்த ஊக் சைஸ்க்கு ஏத்த மாதிரியே நம்ம சின்னதாவும் போடணும். அதே போல ரொம்ப இறுக்கமாவும் போடக்கூடாது, ரொம்ப லூஸாவும் போடக்கூடாது. ஒரு மீடியமா கரெக்டா இருக்கணும். இந்த ஊசி உள்ள போயிட்டு வர அளவுக்கு நம்ம செயின் ஸ்டிச் போட்டாதான் அடுத்த ஸ்டிச் நம்ம போடும் பொழுது நம்மளுக்கு கேப் எல்லாம் பெருசு பெருசா வராது. அந்த கேப் எல்லாம் வராம இருக்கணும்னா இது போல செயின் ஸ்டிச் போடும் பொழுதே கரெக்டா ஒரே அளவா போட்டு 20 செயின் ஸ்டிச் எனக்கு தேவை. அதனால 20 செயின் ஸ்டிச் போட்டுட்டேன். 20 செயின் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு இது போலதான் இருக்கும். ஜட பின்னது போலவே தான் இருக்கும். எந்த ஒரு ஸ்டிச் ஆரம்பிச்சாலும் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு செயின் ஸ்டிச் போட்ட பிறகுதான் அடுத்த ஸ்டிச் எல்லாம் நம்மளால போடவே முடியும். இப்ப செயின் ஸ்டிச் போட்டாச்சு. அடுத்ததான் சிங்கிள் crochet ஸ்டிச் போடணும். இப்ப ஆல்ரெடி 20 செயின் ஸ்டிச் போட்டாச்சு. இப்ப எக்ஸ்ட்ராவா இன்னும் ஒரு செயின் போடணும். இந்த ஒரு செயின் எதுக்காகன்னா 20 செயின் ஸ்டிச் போட்டு ஒரு செயினை எக்ஸ்ட்ரா போட்டாச்சு. வளையத்துல ஊசி இருக்கு. அந்த வளையத்தை கவுண்ட் பண்ணாம அந்த வளையத்துக்கு கீழே இருந்துதான் நம்ம கவுண்ட் பண்ணிட்டு வரணும். அப்போ கரெக்டா நமக்கு 21 ஸ்டிச் இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இந்த வளையத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்டிச்ல எப்பவுமே போடக்கூடாது. ஏன்னா பக்கத்துல இருக்கிற ஸ்டிச்ல போட்டோம்னா ஊசியில இருந்து நூல் பிரிஞ்சு வந்துடும். அதனால எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டிச் போடுறது இதுக்காக தான். இப்போ நம்ம அதாவது ஊசி இருக்கிற அந்த வளையம் அதுக்கு பக்கத்துல இருக்கிற வளையத்தை விட்டுட்டு அடுத்த ஸ்டிச்ல ஊசியை உள்ள விடணும். இப்ப கிட்ட காட்டுறேன் பாருங்க. கிளியரா தெரியுது. ஊசி ஒரு வளையத்துல இருக்க அடுத்த வளையத்தை விட்டுட்டு இந்த வளையத்தை உள்ள ஊசியை உள்ள விட்டு அந்த பக்கமா இருக்கிற ரன்னிங் நூலை எடுக்கணும். ஊசியில ஏற்கனவே ஒரு வளையம் இருந்துச்சு. இப்போ நம்ம செயின் ஸ்டிச் உள்ள ஊசியை விட்டு இருக்கோம். இப்போ ரன்னிங் நூலை இழுக்கும் பொழுது ஊசியில 2 வளையம் கிடைச்சது. இந்த 2 வளையத்தோடவே இந்த ரன்னிங் நூலை இந்த ஊசிய இது போல மாட்டிட்டு 2 வளையத்து வழியாகவும் இந்த ரன்னிங் நூலை இழுத்தோம்னா இதுதான் சிங்கிள் crochet. அடுத்த ஸ்டிச் ஸ்டார்ட் ஆகும். இது ஒரு ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ அடுத்த ஸ்டிச்சுக்கு இங்க பக்கத்துல இருக்கிற செயின் ஸ்டிச் வளையத்தை உள்ள ஊசியை உள்ள விடணும். அந்த பக்கமா இருக்கிற ரன்னிங் நூல் இது. இப்போ ஊசியை உள்ள விடுறேன். ரன்னிங் நூலை மாட்டி மெதுவா இழுக்கணும். ஃபர்ஸ்ட்ல கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் ஈஸியாயிடும். இப்போ ஊசியில 2 வளையம் இருக்கு. இந்த 2 வளையத்து வழியாவுமே ரன்னிங் நூலை எடுக்கணும். இப்ப 2 ஸ்டிச் போட்டுட்டேன். இப்போ அடுத்த ஸ்டிச் 3வது ஸ்டிச். இதே போலதான் நம்ம ஒரு ஸ்டிச்லயும் இந்த வளையத்து உள்ள
ஊசியை விடணும். ஆனா இந்த ஊசியில இருக்கிற வளையம் எப்பவுமே வெளியே வரவே கூடாது. அது வெளியே வந்துருச்சுன்னா நம்ம போட்டது வந்து நூல் பிரிஞ்சு வந்துரும். நம்ம கையில பிடிச்சு இழுத்தாவே அது வந்து பிரிஞ்சுட்டே வந்துரும். அதனால ஊசியில இருக்கிற நூலை வெளியவே வரக்கூடாது. இப்ப 3வது ஸ்டிச்சும் நான் போட்டுட்டு இருக்கேன் பாருங்க. 3 ஸ்டிச் போட்டுட்டேன். இப்ப 4வது ஸ்டிச் செயின் ஸ்டிச்ல ஊசியை உள்ள விடுறேன். ரன்னிங் நூலை இழுக்கிறேன். 2 வளையமாச்சு. அடுத்தது ரன்னிங் நூலை இது போல மாட்டுறேன். மெதுவா இழுக்கிறேன். மெதுவா இழுத்துட்டு ரன்னிங் நூல்ல இந்த 2 வட்டத்து வழியா வந்தாச்சு. அடுத்த ஸ்டிச் 5வது செயின் ஸ்டிச்ல மறுபடியும் ஊசியை உள்ள விடுறேன். ரன்னிங் நூலை எடுக்கிறோம். இப்ப நான் இந்த செயின் ஸ்டிச் போட்டதால எவ்வளவு பெரிய கேப் வந்திருக்கு பாருங்க. ஏன்னா அது நான் ரொம்ப லூசா போட்டேன் அந்த செயின். அதனாலதான் அது போல இருக்கு. இப்போ அடுத்த ஸ்டிச் நம்ம போடலாம். ஊசியிலேயே ஒரு வளையம் இருக்கு. பக்கத்துல இருக்கிற ஸ்டிச் உள்ள ஊசியை உள்ள விடுறோம். ரன்னிங் நூலை மேலே எடுக்கும் பொழுது 2 வளையம் கிடைக்குது. 2 வளையத்து வழியாவும் ரன்னிங் நூலை ஊசியில மாட்டி இழுத்தோம்னா சிங்கிள் குரோஷே. இதேதான் இந்த செயின் ஸ்டிச் ஃபுல்லாவே கடைசி வரைக்கும் போட்டுட்டு வரணும். சிங்கிள் குரோஷே ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டேன். மொத்தம் 20 செயின் ஸ்டிச் போட்டிருந்தேன். இப்போ சிங்கிள் குரோஷே 19 ஸ்டிச் போட்டிருக்கேன். இப்போ இந்த கடைசியில வந்து எப்படி நம்ம முடிச்சிட்டு அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். கடைசியா ஒரே ஒரு ஸ்டிச் தான் இருக்கு. அந்த ஸ்டிச்ல இருந்து அடுத்த லைனை எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். செயின் ஸ்டிச்ல கடைசியா இருக்கிற இந்த ஒரு ஸ்டிச் ஊசியில வளையம் இருக்கு. கடைசி ஸ்டிச்ல ஊசியை உள்ள விட்டு ரன்னிங் நூலை எடுத்தோம்னா 2 லூப் கிடைச்சாச்சு. ரன்னிங் நூலை ஊசியில மாட்டிட்டு 2 வளையத்து வழியாவும் வெளியே இழுக்கிறேன். வெளியே இழுக்கும் பொழுது ஒரு சிங்கிள் குரோஷே கிடைச்சாச்சு. மொத்தம் 20 சிங்கிள் குரோஷே நம்ம போட்டு முடிச்சிருக்கோம். 20 சிங்கிள் குரோஷே போட்டு முடிச்சிட்டு அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணணும். இதே சிங்கிள் குரோஷே அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணணும். ஆனா இந்த பேட்டர்னை திருப்பினாதான் நமக்கு ஸ்டிச்சே போட முடியும். அதுக்காக ஒரே ஒரு செயின் ஸ்டிச். இப்ப இந்த வளையத்துல ஊசி இருக்கு. இந்த ரன்னிங் நூலை மெதுவா இழுக்கணும். ஊசியில மாட்டிட்டு இப்ப பாருங்க, இங்க வேற எந்த ஸ்டிச்சும் கிடையாது. இப்போ செயின் போடணும். அதுக்காக செயின் போடணும்னா இதுதான் ஒரு செயின். இது திருப்புறதுக்காக போடணும். சிங்கிள் குரோஷே ஸ்டிச் போட்டுட்டு அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்றதுக்காக ஒரே ஒரு செயின் ஸ்டிச்சை நம்ம போட்டுதான் திருப்பணும். இப்ப இந்த ஸ்டிச் போட்ட பிறகு இந்த பேட்டர்ன் அப்படியே திருப்பியாச்சு. அதன் பிறகு இப்ப இப்படிதான் லைனா போட்டுட்டு போகணும். செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்டிச் உள்ள ஊசியை உள்ள விடும்போது ஊசியோட தலைப்பகுதிக்கு மேல 2 நூல் இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஒரே நூலில் ஊசியை உள்ள விட்டுட்டோம்னா நம்மளுக்கு ஸ்டிச் வந்து ரொம்ப லூஸா வரும். அதனால நீங்க போட்டுட்டு வந்திருக்கிற அதே சிங்கிள் குரோஷே ஸ்டிச்சு அந்த ஸ்டிச்சில் இந்த செயின் ஸ்டிச் போல இருக்கும். அது உள்ள ஊசியை விட்டு அந்த பக்கமா இருக்கிற ரன்னிங் நூலை இழுத்தீங்கன்னா 2 லூப் ஊசியில இருக்கும். இப்போ மறுபடியும் ரன்னிங் நூலை 2 லூப் வழியா எடுக்கும் பொழுது ஒரு சிங்கிள் குரோஷே கிடைச்சாச்சு. இப்போ அடுத்த ஸ்டிச்ல அதே போல ஊசியை உள்ள விட்டு அந்த பக்கமா இருக்கிற ரன்னிங் நூலை மெதுவா இழுத்துட்டு ரன்னிங் நூலை மறுபடியும் ஊசியில மாட்டி 2 லூப் வழியா எடுத்தா 2வது சிங்கிள் குரோஷே ஸ்டிச் முடிச்சாச்சு. 3வது ஸ்டிச் போடுறோம். ஊசியை ஸ்டிச்சு உள்ள விடுறோம். ரன்னிங் நூலை ஊசியில மாட்டி இழுக்கும் பொழுது 2 லூப் கிடைச்சாச்சு. ரன்னிங் நூலை ஊசியில மாட்டி 2 லூப் வழியா எடுத்தோம்னா 3வது சிங்கிள் குரோஷேவும் வந்தாச்சு. இப்போ இதே போலதான் இந்த லைன் ஃபுல்லாவே போட்டுட்டே வரணும். ஒவ்வொரு லைன் போட்டுட்டு வரும்போதும் நாம எத்தனை ஸ்டிச்சு ஃபர்ஸ்ட்ல போட்டோமோ அதே போல இப்போ நான் வந்து 20 சிங்கிள் குரோஷே போட்டிருக்கேன். அதே போலதான் எல்லா லைன்லயும் எனக்கு 20 சிங்கிள் குரோஷே வரணும். இப்போ நம்ம கடைசியில வந்துட்டு தான் ஒரு சில பேர் என்ன பண்ணிடுவோம்னா சரியா கவனிக்காம அந்த கடைசி ஸ்டிச்சை விட்டுடுவோம். அது போட்டுட்ட மாதிரி தெரியும்.
அதுக்கப்புறம் அப்படியே போட்டுட்டு போயிடுவோம். ஒரு ஒரு டைமும் ஒரு லைனை நம்ம எண்ணி போட்டுட்டே வந்துட்டோம்னா நமக்கு கஷ்டம் இருக்காது. அப்புறம் நம்ம பாதி போட்டுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஐயோ ஏதோ ஒரு இடத்துல நம்ம தப்பு பண்ணியிருக்கோம். ஒரு இடத்துல 18 இருக்கும், இல்லைன்னா 19 இருக்கும். அப்போ மொத்தத்தையும் பிரிக்கிறத விட நம்ம ஒரு ஒரு லைனும் போட்டு முடிக்கும் பொழுது கரெக்டா நம்ம எத்தனை ஸ்டிச்சு போட்டிருக்கோன்றத எண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாவே இருக்கும். இதே போலதான் சிங்கிள் crochet ஸ்டிச்சு இந்த லைன் ஃபுல்லாவே போட்டுட்டே வரணும். செகண்ட் லைன் போட்டு முடிச்ச பிறகு இது போலதான் இருக்கும். கடைசியில இன்னும் ஒரே ஒரு ஸ்டிச்சு போடாம வச்சிருக்கேன். அது எதுக்காகன்னா சில பேர் இப்போ நம்ம போட்டாச்சு கரெக்டா இருக்குன்ட்டு நினைப்போம். ஆனா கடைசியா ஒரு ஸ்டிச் எடுக்கிறத யாருமே கவனிக்க மாட்டோம். அந்த ஸ்டிச்சை எப்படி கண்டுபிடிச்சு எடுக்கிறதுன்னா இப்போ இந்த கடைசியில இங்க ஒரு ஸ்டிச் இப்படியே வளைஞ்ச மாதிரி தான் இருக்கும். அது நமக்கு இங்க கேமராலே கிளியரா தெரியுது. வி போல ரெண்டு, அதாவது சங்கிலி போல இருக்கு. அந்த வழியா தான் ஊசியை உள்ள விடணும். அதாவது இப்போ நான் இங்க இருக்க ஒரு ஸ்டிச்சு அது உள்ள ஊசியை விடுறேன். 2 லூப்ல வரணும். ஆனா நான் இப்போ வந்து ஒரு லூப்ல தான் கொடுத்துருக்கேன். ஒரு லூப்ல கொடுத்தா ஸ்டிச்சே அப்படியே லூஸா வரும். அப்படி போடக்கூடாது. 2 லூப் வழியாவுமே ஊசி உள்ள போகணும். இப்போ எனக்கு ஊசி லூப்க்கு அடியில போயாச்சு. இப்போ எப்பவும் போலவே நான் சிங்கிள் crochet போட்டுருந்தேன். இதே போலதான் நீங்களும் இந்த கடைசியா இருக்கிற ஸ்டிச்சை கவனமா பார்த்து எப்பவும் போடுற சிங்கிள் crochet ஸ்டிச்சை அதுல போடலாம். இப்போ இந்த லூப் வழியா ஊசியை உள்ள விட்டு அந்த பக்கமா இருக்கிற ரன்னிங் நூலை வெளியே இழுக்கும் போது 2 லூப் ஊசியில இருக்கும். மறுபடியும் ரன்னிங் நூலை மாட்டி வெளியே இழுக்கும் போது ஒரு சிங்கிள் crochet கிடைச்சாச்சு. இந்த லைனும் முடிஞ்சிடும். சிங்கிள் crochet ஸ்டிச்ல 2 லைன் எப்படி போடணுன்றத பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அடுத்ததா இன்னும் ஒரு லைன் போட்டுட்டு வேற கலர் எப்படி இதுல சேஞ்ச் பண்ணலான்றத பார்க்கலாம். 3வது லைன்ல கடைசி ஸ்டிச்ல இருக்கும். இப்போ இதுதான் அந்த கடைசி ஸ்டிச்சு. இதுல ரன்னிங் நூலை இப்படி மேலே இழுத்துட்டு இந்த கிரீன் கலர் நூலை எடுக்கக்கூடாது. இப்போ இந்த கிரீன் ரன்னிங் நூலை இழுத்தோம்னா இந்த லைன்ல இந்த கிரீன் கலரோட முடிஞ்சிடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 2 லூப் இந்த ஊசியில இருக்கும்போது இந்த கிரீன் கலர் நூலை விட்டுட்டு அடுத்த கலர் நம்ம என்ன கலர் ஜாயின் பண்ண போறோமோ அந்த கலரை நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். அதை எப்படின்றத இப்ப பார்ப்போம். ஊசியில 2 லூப் இருக்கு. கிரீன் கலர் நூலை எடுக்காதீங்க. வேற கலர் நீங்க ஜாயின் பண்ற நூலை இந்த ஊசியில மாத்திட்டு இந்த 2 லூப் வழியாவும் இழுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த கலர் சேஞ்ச் ஆகிடும். எவ்வளோ ஈஸியா நம்ம இழுத்தாச்சு இந்த அடுத்த கலரை. இது ரன்னிங் நூலு, கீழே இருக்கிறது எண்டிங் நூலு. அதை நீங்க அந்த எண்டிங் நூலை முடிச்சு கூட போட்டுக்கலாம். இன்னொரு முறை நான் இந்த கலர் சேஞ்ச் பண்றது எப்படின்ட்டு சொல்றேன். இப்போ ஊசியில 2 லூப் இருக்கு. நீங்க சேஞ்ச் பண்ண போற அந்த கலர் நூலை இந்த ஊசியில மாட்டிடுங்க. இப்போ ஊசியில 2 லூப் இருக்கு. ரன்னிங் நூலை எந்த கலர் நீங்க மாத்திருக்கீங்களோ இந்த 2 லூப் வழியா இழுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த கலர் இந்த கலரோட வந்து ஜாயிண்ட் ஆயிடுச்சு. இப்போ ஏற்கனவே நம்ம பச்சை கலர் இன்னும் கட் பண்ணாம வச்சிருக்கோம். அந்த கலர் நூலும் இப்போ இந்த நூல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த நூலோட முடிவையும் நல்லா ஒரு முடிச்சு போட்டு வச்சுட்டு அந்த கிரீன் கலர் நூலை நீங்க கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது போல வந்த பிறகு அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்றதுக்காக இந்த பேட்டர்னை அப்படியே திருப்பிடுங்க. இப்போ இந்த 3 லைன் எப்படி சிங்கிள் crochet போட்டுட்டு வந்தோமோ அதே போலதான் இந்த கலர்லயும் நம்ம போடணும். அந்த லைனை சேஞ்ச் பண்றதுக்காக நம்ம அந்த கடைசியில அந்த ஸ்டிச்ல அந்த ரன்னிங் நூலை எடுக்காத அடுத்த கலரை மாத்திரம். அது மட்டும்தான் சேஞ்ச். மற்றபடி ஸ்டிச்சு எல்லாமே ஒண்ணுதான். இப்போ 4வது லைன்ல இந்த புது கலர் ஜாயின் பண்ணிருக்கேன். கிரீன்ல 3 லைன் போட்டிருக்கேன். இப்போ இந்த கலர்ல ஃபர்ஸ்ட் லைன் போட்டுட்டு வரேன். இந்த லைன் போட்டுட்டே வரும்போது நமக்கு வீவியா தெரியும். அடுத்தடுத்த லைன்
நம்மளுக்கு ஸ்டிச்சு போடும்பொழுதே இந்த ஸ்டிச்சில் நம்ம அடுத்தது போடணும்னு நமக்கு கிளியராக தெரியும். ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணி தான் நிறைய பேர் ஒயர் பேக் எல்லாம் கூட போட்டுறாங்க. இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதுவே ஒரு பிஸ்னஸாக அமையும். நான் இது வரைக்கும் ஒயர்லலாம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் அது என்னுடைய கையெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதால் நான் உங்களுக்கு உல்லன் ஒர்க்கு மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கேன். இதை நான் வந்து சும்மா சாம்பிளுக்காக தான் போட்டுட்ருக்கேன். இது எதுவும் டிசைன்லாம் கிடையாது. நீங்களும் இது போலவே போட்டு பழகுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் போல் நீங்கள் செய்யுங்க. நான் எவ்வளோ தூரம் போட்டிருக்கேன்ட்டு இந்த லைன் போட்டு முடித்த பிறகு காட்டுறேன். இந்த கலரில் 2 கலர் போட்டு முடிச்சிட்டேன். போட்டு முடிச்சுட்டு அடுத்த கலர் போடாமல் நான் இந்த க்ரீன் கலரே போட்டிருக்கேன். இப்போ இது போல் போட்டு முடிச்சிருக்கேன். இந்த லைன் வரைக்குமே எனக்கு போதும். இப்போ நமக்கு அடுத்தடுத்த கலர் வேணும்னா அதே போலவே சேஞ்ச் பண்ணிகிட்டே போகலாம். சிங்கிள் க்ரோஷேயில் ஒரே கலர் நூலை யூஸ் பண்ணி 20க்கு 20 லைன் போட்டிருக்கேன். எப்படி பார்த்தாலும் இது 20 வர மாதிரி போட்டிருக்கேன். எப்படி பார்த்தாலும் 20 20 லைன் வச்சு இந்த பேட்டர்ன் போட்டிருக்கேன். சிங்கிள் க்ரோஷேயில் ஒரே கலர் யூஸ் பண்ணால் இது போல் வரும். டபுள் கலரில் யூஸ் பண்ணால் நான் போட்டு காமிச்சனே அது போல் வரும். இப்போ இது போல் போட்டு முடித்த பிறகு நம்ம இது எப்படி நம்ம முடிச்சு போடணும்னா கடைசியாக போட்டு முடிச்ச இந்த லூப் இருக்கு. இந்த லூப் வழியாக கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த எண்டிங் நூல் இருக்கும். அந்த நூலை இந்த லூப் வழியாக இழுத்துட்டு இது போல் ஊசியால் அப்படியே மெதுவாக இழுத்திங்கன்னா இந்த லூப் அப்படியே நமக்கு ஒரு முடிச்சு போல் கிடைச்சிடும். இதுக்கப்புறம் இந்த தையல் பிரிஞ்சே வராது. இது போல் இருக்கிற நூலெல்லாம் இந்த ஸ்டிச்சிங்களுக்குள்ளவே கூட அப்படியே அந்த ஊசியோட உதவியாக இழுத்து விடலாம். அப்படி இல்லைன்னா ஸ்டோன் ஒட்டுற அந்த கம்மை வச்சு இந்த நூலெல்லாம் அப்படியே ஸ்டிச்சுக்கு மேலே ஒட்டி விடலாம். இன்னைக்கு வீடியோவில் க்ரோஷேட் சிங்கிள் க்ரோஷேட் ஸ்டிச்சில் டபுள் கலர் உள்ளனை வச்சு எப்படி சிங்கிள் க்ரோஷேட் போடலான்றத பற்றியும் ஒரே கலர் உள்ளன்ல போட்டால் அந்த ஸ்டிச் எப்படி இருக்குன்றத பற்றியும் வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.